என்னடா, ரெண்டு பேரும் சீக்கிரம் வந்துட்டீங்களா? என்ன இன்னைக்கு புளியாங்க மாங்காய் பறிக்க போலையா இல்ல இனிதான் போனோமா? இல்ல சார், நாங்க போல, நாங்க வந்துட்டோம். அந்த பிள்ளைங்க தான் வரும்போது நான் இருடா ரெண்டு பிள்ளைங்க மட்டும் பறிச்சிட்டு போலாம் அப்படின்னாங்க. நாங்க இல்ல போன டைமே சார் நம்மளால முட்டி போட சொன்னாரு, அதனால நாங்க போறோம் அப்படின்னு வந்துட்டோம் சார். அவ்வளோ நல்லவனுங்களா நீங்க? சரி போங்க, ரெண்டு பேரும் உட்காருங்க. அந்த 4-5 பேர் வரட்டும், அதுக்கப்புறம் நான் கிளாஸ் எடுப்பேன் இன்னைக்கு. ஐயோ, என்னடா இவர் இப்படி சொல்றாரு? நம்ம இன்னைக்கு செத்தோம். ரெண்டே ரெண்டு பேரு ஏதாவது கேள்வி கேட்டா என்னடா பண்றது? நேரம் தெரியாம பேசிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கானுங்க. இன்னைக்கு ரெண்டு பேரும் வெளியே ஓட்டிட வேண்டியதான். அன்னைக்கு என்ன லெசன் எடுத்துட்டு இருந்தோம், நாங்கள் கொஸ்டின் கேட்கலாம். இன்னைக்கு ரெண்டு பேரும் மாட்டினானுங்க. என்ன கேட்கலாம்? என்ன தம்பிங்களா, படிச்சுட்டு வந்தீங்களா? கொஸ்டின் கேட்கலாமா? லீவ் பண்ணதும் நல்லா ஆட்டம் போட்டுருப்பீங்க. இங்கே வந்து கதை சொல்லுவீங்க, பாட்டி செத்துட்டாங்க, தாத்தா செத்துட்டாங்க, வீட்டில் வந்து அம்மாக்கும் சண்டை அப்பாவுக்கும் சண்டை அப்படின்னு. என்ன கதை ரெடி பண்ணியிருக்கீங்களா இல்லை படிச்சுட்டு வந்து எனக்கு ஒப்பிக்கிற மாதிரி கதை ரெடி பண்ணியிருக்கீங்களா? ஐயோ கடவுளே, சீக்கிரம் அவங்க எல்லாம் வந்துடணும். கடவுளே வந்துடணும் பசங்களே, எங்கெல்லாம் எங்க தான் போய் தொலைஞ்சிட்டீங்களோ? ஐயோ கடவுளே, எனக்கு இப்பயே வயித்த கலக்குதுடா. தூரப்படா தள்ளி, நானே எங்க கடுப்புல இருக்கிறேன், அப்பதான் வயித்த கலக்குறேன். போ அவர்கிட்ட போய் கேளு. புக் எடுங்க, ரெண்டு பேரும் புக் எடுங்க. இன்னைக்கு என்ன லெசன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வீட்டுக்கே போகணும். தமிழுக்கு, இங்கிலீஷ்க்கு, சயின்ஸுக்கு மூணுத்துக்கும் நான் தான் உங்களுக்கு இன்னைக்கு கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லலை. ரெண்டு பேருக்கும் முட்டியை உடைக்கி விட்டு தான் வீட்டுக்கு அனுப்புவேன். இவரு பேசுறத பார்த்தா எனக்கு லீக் ஆயிரும் போலடா. சீ கர்மம். ஐயோ சார், நான் இந்த பெஞ்சில உட்காரேன் சார். என்ன என்ன அங்கே குசு குசு? எந்த எதுக்கு பெஞ்ச் மாறணும்? அங்கேயே உட்காரு. நான் இல்ல சார், குசு குசு இவன் தான் குசு குசு. 2 நாள் லீவில் என்ன படிச்சிங்க, என்ன பண்ணீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும். நான் எங்க படிச்சேனா, ஒரே தோப்பு காடு மலைன்னு இப்படித்தானே சுத்திக்கிட்டு இருந்தேன். படிக்கவே இல்லையே, என்னத்தை கேட்பாருன்னு தெரியல. கடவுளே, இதுல வேற தமிழ் எடுத்தாலே உனக்கு லட்சணமா புரியாது, இதுல இங்கிலீஷ்னு வேற சொல்றாரு. நான் என்ன பண்றதுனே தெரியல. எல்லா பிள்ளைங்களும் ஒன்னா இருந்தா கூட சரின்னு ஏதோ கும்பல்ல போயிட்டா போடலாம். இப்ப யாருமே இல்லை, 2 பேர் மூச்சு விட்டா கூட சவுண்டு கேட்கும். இவன் வேற பக்கத்துல உட்காந்துட்டு லீக் ஆயிரும் வேற சொல்றான். என்னதான் பண்றோம்? இவனுக்கும் ஒன்றும் தெரியாது, எனக்கும் தெரியாது. தெரிஞ்ச பசங்களும் யாரும் இல்லை, என்ன பண்றது? பேசாம சார் கிட்ட மயக்கம் வருதுன்னு சொல்லிடலாமா? அடே சார் கிட்ட எனக்கு மயக்கம் வருதுன்னு சொல்றான். போடா, நானே இங்க லீக் ஆயிரும் பார்த்துட்டு இருக்கேன், மயக்கம் வருதுன்னு என்னைய சொல்றான். அவர் என்கிட்ட பேசினாலே நான் இங்கேயே போயிடுவேன் போல. நான் சொல்லல, போடா உனக்கு மயக்கம் வருதுன்னா இங்க மயங்கிரு, நான் உன்னை தூக்கிட்டு அப்படியே இந்த வழியா இழுத்துட்டு ஓடிடுறேன் காலை பிடிச்சி. தரத்தரன்னு இழுத்துட்டு போய் எனக்கு கொல்லாம விட மாட்டியோ? ஏய் வர மாதிரி இருக்கவங்க எல்லாரும் நம்ம என்ன பண்ணலாம்னா, சார் அங்க பாருங்க வராங்க, நான் ஒரு மைண்ட் டைவர்ட் பண்ணிடலாம். அப்பா கடவுளே, இப்பதான் எனக்கு உயிரே வந்திருக்கு. சார் என்னங்க சத்தம்? இருக்கிறது 2 பேர், இதில் சார் மோர்னு என்ன? என்னப்பா எதுவும் கேள்விக்கு பதில் சொல்லணுமா? என்ன படிச்ச, என்ன சொல்லி எந்திரி. இவரு வேற அங்க சுத்தி இங்க சுத்தி அங்கேயே வராரு. இல்ல சார், அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. வரட்டும் வாங்கம்மா வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. இன்னைக்கு என்ன காரணம் சொல்றீங்கன்னு பார்க்குறேன். இங்க எல்லாம் உங்க ஊரு கொஞ்சம் தள்ளி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதுனால கேட்டாக்கா வரவழில பள்ளம் இருக்கு, தண்ணி இருக்கு, காடு இருக்கு, மேடு இருக்குன்னு கதை டெய்லியும் கதை விட்டுருங்க. இன்னைக்கு என்ன நடக்குன்னு மட்டும் பாரு. தப்பிச்சனா சாமி.